ரெட் ஜெயின் மூவிஸ்னுடைய 15 வருஷ சினிமா பயணத்தை நாம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செலிப்ரேஷன்ல நம்ம கூட இப்போ பிளாக் பஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க. வணக்கம். ரெட் ஜெயின் அவங்க கூட விக்ரம்காக நீங்க அசோசியேட் ஆயிருக்கீங்க. அந்த அசோசியேஷன் பத்தியும் உங்களுடைய ஒரு படைப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி நீங்க சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 15th இயர் அவங்களோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட் இது. இதில் நாங்கள் விக்ரம் படத்து மூலிமா ஒரு பாட்டாக இருக்கிறதுல கண்டிப்பாக பெருமையாக இருக்குது. கமல் சார் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி படத்தில் எப்படி நிறைய ஏஜென்ட்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒன் ஆஃப் தி ஒரு ஹிடன் ஏஜென்ட் வந்து ரெட் ஜெயின் தான் விக்ரம் பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். உதயநிதி சார் வந்து நான் விளாட்ட தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார், செகண்ட் டைம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். அது வந்து கன்டினியூஸாக வந்து 10வது தடவை பார்த்துட்டும் ஃபோன் பண்ணார். நான் வந்து என்ன சும்மா நினச்சி கிண்டல் அடிக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே பண்ணுறீங்களா, உண்மையிலேயே 10 தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு தடவை முடியும் போது என்னென்னலாம் அவருக்கு ஃபீல் ஆச்சோ அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒரு இது 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 எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அதே அளவு தான் அவங்களோட இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் எங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு சின்ன படமோ ஒரு பெரிய படம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கே நல்ல படம் இருக்கோ அண்ட் அது அவங்க வந்து அவங்களா ரீச் பண்ணாலும் சரி இல்லை அவங்களுக்கு ரீச் ஆகிற படங்களும் சரி அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்போட்டு செயல்பட்டுருக்காங்க. அண்ட் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 மேட்சஸில் செஞ்சுரிஸ் தொடர்ந்து அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி ஒரு டிரெக்டருக்கு ஃபஸ்ட்டு 4 ஃபிலிம்ஸ் தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். இந்த ஒரு சக்ஸஸை நீங்கள் எவ்வளோ ருசிக்கிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க? அப்படி இல்லைங்க, அது பயம்தான். அடுத்தும் அது டக் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிற பயம்தான். அதனால அதுக்கான வேலை எவ்வளோ தூரம் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது ஒவ்வொரு படம் ஹிட்டாக இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் பார்க்க அது நமக்கு எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கோ அதை தாண்டி அதுக்கு ஈக்குவலான ஒரு பயம் இருக்குது. அது ஃபெயிலியர் மேலே இருக்க பயம். அண்ட் மக்கள் கொடுத்த இடத்த மேலே அதை விட்டுறக்கூடாதுன்னு அதுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை யோசித்து பயங்கரமாக சந்தோஷப்படுறதை தாண்டி அடுத்து பண்ண படங்கள் இன்னும் சிறப்பாக பண்ணுங்கிறது தான் மைண்டில் இருக்குது. ஒரு சில ஹாலிவுட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு பாணியில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க படம் எடுக்கிற விதத்தில் ஒரு கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஒரு குவென்டின் டாரன்டினோவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு லோகேஷ் கனகராஜ் ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை எல்லா படங்களும் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு மேக்ஸிமம் என்னோடய படங்கள் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 4 தான் இருக்குது. ப்ராப்ளி 10 படம் ஆகும்போது போர் அடிச்செல்லாம் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேபி வேறு ஏதாவது பண்ண யோசிக்கணும். இல்லைன்னா இந்த சினிமா விட்டு வேறு ஏதாவது வேலை தான் பண்ண போகணும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சினிமா இதுதான், என்னோடய ஃபிலிம் மேக்கிங் இதுதான். இதை தாண்டி இதை உடச்சி புதுசாக ஒன்று பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ டவுன் த லைன் இன்னொரு 5-6 ஃபிலிம்ஸ் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோணுச்சுன்னா வேறு தான் மாற்றி. ரொம்ப சின்ன வயசுல ஆசையா அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி நீங்க கமல்ஹாசன் அவர்களுடைய படம் பார்த்துருப்பீங்க தியேட்டர்ல. அப்படி மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரினா வீட்டுக்கு தெரியாமல் போய் பார்த்த படம்னா ஆள வந்த 9th நினைக்கிறேன். அது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அது காலையில் இந்த புது ட்ரெஸ்லாம் போட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போகிற மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் பொள்ளாச்சி வரைக்கும் போயாச்சு. அங்கெல்லாம் அப்போ வந்து இந்த பெட்டி வரல அப்படின்னு ஒரு மட்டும் இருக்கும். அது மதியம் வரும்னாங்க, சாயங்காலம் வரும்னாங்க, வரவே இல்லை. ஈவினிங் 6க்கு வந்தது. ஒரு ஃபுல் தீபாவளி வந்து தியேட்டர் வாசலில் வெறுமனே உட்காந்துருந்தே போச்சு. ஈவினிங் படம் பார்த்துட்டு நைட் போய் அப்புறம் தீபாவளி கொண்டாடினாங்க. அது மறக்கவே முடியாது. என்ன வச்சு கொண்டாடினாங்க. அண்ட் இந்த பையன் கமல்ஹாசன் அவர்களை வச்சு விக்ரம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அது மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஓடி போய் ஒரு 3-4 days நெட்ஒர்க் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொஞ்சம் அது சரியெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பாயிண்டில் படத்து மேலே இருக்க ஜட்ஜ்மெண்ட் போயிடும்ல. நீங்கள் கண்டினியூஸாக அதை ஷூட் பண்ணலேருந்து எழுதுனதுலேருந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் மக்கள் தானே, அவங்களுக்கு பிடிக்கணும், நமக்கு பிடிக்கல அதெல்லாம் தாண்டி. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் காலையில் படம் பார்க்கும்போது. எல்லாத்தையும் மறந்துட்டு போய் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு ஆசை இருந்தது, உலகநாயகன்னு பேர் வரும்போது கத்தணும்னு. அது 4 வருஷம் ஆயிடுச்சு தலைவன் பார்த்து. அது மட்டும் இருந்துச்சு, ஃபுல்லாக கத்திட்டு அமைதியாக உட்காந்து படம் பார்த்து கிளம்பி போயிட்டேன். So is that fanboy in you happy now? வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் RKFI. ஏன்னா நான்
நான் முன்னாடியே சொன்னேன், நான் 2 வருஷம் முன்னாடி டிஸ்னிகிட்ட எல்லார்ட்டையுமே சொன்னேன். நான் வந்து கமல் சாரை கூப்பிட்டு போய் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் வாட் ஐ கேன் டூ இஸ் அவரோட ஆக்ஷன் சைடு ஒன்று இருக்குது. அதனால அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டணும். அண்ட் அது போக ஆர்கேஎஃப்ஐன்ற ஒரு கம்பெனிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 100 கோடி சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிற 2 அஜெண்டாவை வச்சுருந்தேன். சூப்பர். ஏன்னா அந்த 100 கோடி அவர் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் போட மாட்டார், திருப்பி சினிமாக்குள்ள தான் போடுவார். இன்னொரு 10 டேலண்ட்ஸ் நாளைக்கு வருவாங்க. அண்ட் ஸோ அதுக்கு கமல் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்ததுக்கு அவருக்கு நான் திருப்பி கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருந்தால் நான் நினைப்பேன். பிரில்லியன்ட். நீங்க ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொன்னதுனால ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. இது வரைக்கும் எந்த டிரெக்டருமே அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டது இல்ல. ஆனா இப்போ லோகேஷ் கனகராஜுடைய மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு அவெஞ்சர்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. இது வந்து ஒரு புது வேர்ல்டு ஃபில்ம் மேக்கிங்கை தமிழ் சினிமால உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு இந்த ஃபியூச்சர்ல ஒரு கார்த்தி, சூர்யா, தளபதி, உலகநாயகன் எல்லாருமே சேர்ந்து அவெஞ்சர்ஸ் ஸ்டைல்ல ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்துல இருப்பாங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்து இந்த யூனிவர்ஸ் எல்லாம் ஐடியல் இல்லைங்க. நான் வந்து இந்த கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. அதாவது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண படங்கள் இந்த கேரக்டர்ஸ் எடுத்து வேறு படத்தில் சர்ப்ரைஸாக உள்ளே கொண்டு வரலான்னு. அதுக்கு ஒரு ப்ராப்பரான இடமா இந்த படம் அமைஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அந்த யூனிவர்ஸ் ஆக்கலாங்கிற ஐடியா வந்து கமல் சார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அண்ட் அவர் கொடுத்த இடம் தான். அவர் இல்லை வேணாம் நீ என்ன வச்சு மட்டும் படம் பண்ணுன்னு சொல்லியிருந்தால் அது நடந்திருக்காது. பட் அவர் இல்லை, அடுத்து இண்டஸ்ட்ரி இப்படி தான் க்ரோ ஆகணும், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அவன் பிளான் வச்சுருக்கான், ஸோ அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கலான்னு சொல்லி அவரோட ப்ரொடக்ஷனில் விட்டது. அண்ட் தேங்க்ஸ் டு எஸ்ஆர் பிரபு சார் ஆல்சோ. ஏன்னா அவங்க இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட பேசி இது எல்லாமே புதுசு, இது முன்னாடி இது மாதிரி நடந்ததில்லை. ஸோ நிறையா என்ஓசிஸ் மாற்றி வாங்கணும். அண்ட் நான் பீயிங் மியூச்சுவல் நடுவில் இருக்கிறதால எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழக முடிஞ்சது. ஸோ இந்த யூனிவர்ஸ் இப்படி கிரியேட் ஆச்சு. அண்ட் இதுக்கு நான் பேரெலாம் வைக்கல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை. ஆல் ஆஃப் அ சடன் அசிஸ்டன்ஸ் காமிச்சாங்க இந்த மாதிரி எல்சியூன்னு சொல்லி நெட்டில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சொன்னாங்க. நல்லா இருந்தது, அதை அப்படியே வச்சுக்கலாம் தான். அவெஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது நம்ம அவங்க வந்து அவங்களோட ஒரு 50-60 இயர்ஸ் ஆஃப் உழைப்பு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் கிராஃபிக் நாவல். ஸோ அதை நம்ம டக்குன்னு அப்படி ஒரு ஸ்டேஜில் சொல்லிட முடியாது. மேபி ஏன்னா ஏழைகளின் அவெஞ்சர்ஸ்னால சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நீங்க போடுற புள்ளியார் சுழி அப்படின்னு ப்ராபப்ளி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு புது துவக்கமாக இருக்கு, ஒரு புது பாதையை வேற உருவாக்கி இருக்கீங்க. இந்த 4வது செஞ்சுரி 40 செஞ்சுரியா தொடர்ந்து நீங்க அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச் எங்க கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் உங்களுடைய ஜர்னி வித் ரெட் ஜெயண்ட் ஃபேமிலி தொடரணும் அப்படின்னு எங்களுடைய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த நேரத்தில் நான் உங்களை வந்து ஏஜென்ட் டீனான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுடைய பேர். வெல்கம் ஏஜென்ட் டீனா. அண்ட் சுவாதிஷ்டா, வெல்கம் டு யூ as வெல். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி மக்கள் கிட்ட இருந்து எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எல்லா ஒரு நடிகர்களுக்குமே சினிமா என்டர் ஆகும்போது இவங்களோடலாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஃபார் மீ கமல் சாரோட அந்த லிஸ்ட்டே இல்லை. பிகாஸ் ஐ தாட் இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ. பிகாஸ் ஹீஸ் சம்வேர் இல்லையா. ஸோ அவரோட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லோகேஷ் சார் ஃபார் தட். விக்ரம் ஜேர்னியில் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஜர்க்காச்சு. ஏன்னா ரொம்ப இட் வாஸ் 4 months ஓல்ட் பேபி. குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு இட் வாஸ் வெரி நியூ ஃபார் மீ. நான் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணது என்னென்னா, சார் வந்து அந்த குழந்தையோட செட்டில் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். அவர் வந்து அந்த குழந்தைய அப்படி ரொம்ப இதுவாக ஹேண்டில் பண்ணுவார். சார் நாங்கெல்லாம் கூப்பிடும் போது வரமாட்டான், அழுவான். சார் கூப்பிடும் போது டக்குன்னு போயிடுவான். ஏஜென்ட் டீனா, உங்களுடைய பயணம் வந்து நீங்க ஒரு பேக்கப் டான்ஸராக இருந்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சி ரோல்ல மக்கள் கிட்ட போய் சேர்த்துருக்கு உங்களை விக்ரம். செம்மையான சீன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் படிக்கும்போது how did you feel? இந்த வாய்ப்பு கொடுத்தது டைரக்டர் சார் தான். ஆனால் அது எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல. மாஸ்டருக்கு கால் பண்ணிவிட்டு இதை மாதிரி எங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு எங்கள் மாஸ்டரும் போய் நல்லா பண்ணிவிட்டு பேர் வாங்கிட்டு வா அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சார். இங்கே டேரக்டர் சார் தான், அக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆனால் கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னா, அக்கா அதெல்லாம் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் வாங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த படம் பண்ணுங்களேன். அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் சொல்லிட்டாரு. நான் ஃபைட்டு பண்ணுறதுக்கு பிஃபோராக கூட நான் சீன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் இந்த படத்தை பாருங்களேன், இதுக்கப்புறம் பாருங்களேன் அப்படி தான் சொல்லுவேன். நல்லா ஐயோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ டேரக்டர் சார்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்கிறீங்க. ஆமாம் லோகேஷ் சார். எதனால லோகேஷ் கனகராஜ் உங்களை சூஸ் பண்ணாங்கன்னு என்னைக்காவது அவங்க சொல்லியிருக்காங்களா, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன்.
அவருக்கு ஆனால் எப்படி தெரியல, நான் மைண்டில் வந்தேன்ட்டு எனக்கு தெரியல. தினேஷ் மாஸ் கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக சாங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு டேரக்டர் சாரே தெரியும். ஆனால் நான் நினச்சே பார்க்கல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. அது இல்லாமல் இப்படி வசந்தின்ற பேரை டீனான்னு ஆக்கிட்டாரு. கமல்ஹாசன் அவர்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஃபைட்டு முடிஞ்ச பிறகு நான் படுத்துட்டு இருக்கேன், இந்த சைடு படியில் தான் இருப்பேன். அப்போ டேரக்டர் சார் போய் காட்டினார், இந்த ஃபைட்டோட சீன்ஸ் காட்டும் போது என்கிட்ட வந்து அடுத்த ஷாட் இந்த கண்ணு மூடுற ஷாட்டு தான். அப்போ சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐயோ, நான் எங்கேயோ ஃபைட்டு நான் தான் ஓட்டின மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. கமல் சார்கிட்ட வாங்கினது. அது இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, நான் படுத்துட்டு இருக்கும்போது சந்தோஷம் கூப்பிட்றேன், லுக் எங்கே பார்க்குறதுன்ட்டு. சந்தோஷ் நீங்கள் மூச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. செம்ம ஸ்வீட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பயப்படுறோம், ஆனால் அவர் ரொம்ப ஃப்ரீடமாக சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஜாலியாக தான் பேசுகிறாரு, பிரச்சனையே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you. இன்னைக்கு இந்த ஈவினிங்ல உங்க 2 பேர் கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாப்னா, தேங்க்யூ. விக்ரம் படத்துல நடிச்ச அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது. இவங்க 2 பேரை பத்தி சொல்லும்போது ஆக்டர் குமரவேல் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் முக்கியமான இயக்குனருமான சந்தானபாதி அவர்களும் நம்ம இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். விக்ரம் படத்தினுடைய வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றி, நம்ம இண்டஸ்ட்ரிக்கே முக்கியமான வெற்றி. பர்சனலா உங்களுக்கு அந்த வெற்றி என்ன கொடுத்துருக்கு? அந்த வெற்றியை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு வெற்றி என்ன செய்யுன்றதை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். அதாவது சாதாரணமாக பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் வேகமாக ஓடி வந்து சார் படம் பார்த்தேன், ஏஜென்ட் லாரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் கூப்பிட்டு கதையை சொல்லி இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கெல்லாம் மேலே நம்மெல்லாம் முதல் நாள் போய் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி பார்த்த கமல் சார், இவருடன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நினைத்த காலம் போய் அவரோட கேமரா முன்னாடி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து மிகப்பெரிய விஷயம். அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா அவர் அந்த வெளியே பாம்பு விழும், நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கோங்கன்னு லோகேஷ் சொன்னார். சார் அப்படி திரும்பினோடனே என்னால் அவர் கண்களை சந்திக்க முடியல. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அப்படி ஒரு 100% அவர் அப்படி கொடுத்தார். அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை பண்ண முடிஞ்சுது. அது வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு காட்சியில். அதுக்கு வந்து கமல் சாருக்கு நன்றி. கமல் சாரும் உங்களுக்கு பல பல வருடங்களா தெரியும், நெருங்கிய நண்பன். அண்ட் விக்ரம் படத்துலயும் ஒரு சூப்பரான ஜேர்னி அவர் கூட உங்களுடைய கேரக்டருக்கு இருக்கு. வெற்றி அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனா கமல் சாருக்கு இந்த காலகட்டத்துல இந்த வெற்றி, இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது? இது 60 வருஷத்து உழைப்பு. இது கரெக்ட். இந்த வெற்றி வந்து சும்மா வந்துடல. அவர் எவ்வளோ தோழிகளுக்கு வந்து எவ்வளோ இது பண்ணி எல்லாம் பண்ணி எவ்வளவோ உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. சினிமாவில் வந்து அவர் நான் ஸ்டாப்பாக உழைச்சிக்கிட்டே இருந்தார். அதுக்கான பரிசாக இது. நான் ஒவ்வொன்றையும் பார்த்துருக்கோம், பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். நாங்கள் எழுதின நல்ல படங்கள் எல்லாம் கூட இப்போ ஃபெயிலாக இருக்குது. எவ்வளோ படங்கள் முயற்சி விடவே இல்லை. இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவர் எந்த நோக்கம் காரணம் போனாருங்க. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டார். எல்லா ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணார் இதை ப்ரொமோஷன் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ மற்ற எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு வச்சு ஒரு படத்தை வந்து சக்ஸஸ் ஆகணும்னா எவ்வளோ ப்ரொமோட் பண்ணணும். அது ஒரு பாடம். அதுவும் கமல்ஹாசன் ஒரு பாடமாக கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பிரேக் பண்ணிருச்சு. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை சந்திச்ச ஒரு படம். ஏதாவது ஒரு மூமெண்ட்ல கமல் சார் இமோஷனல் ஆனாரா? ஏதாவது சொன்னாரா? கொஞ்சம் எமோஷனல் தான் ஆனார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து அவருக்கே புதுசு. சக்ஸஸ் பார்த்துருக்காரு, பார்க்காம இல்லை. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ங்கிறது அது அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் இது ஃபேமிலியாக போய் பார்த்தாங்க, குடும்பமாக போய் பார்த்தாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ்னா இவங்க 2 பேரும் தான் நினைக்கும். எனக்கு விக்ரம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஃபிலிம் 2 பேரும் வந்து நிற்கும் போது எனக்கு தோணுச்சு, சே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு. அந்த இல்லை ஒருத்தர் கூட என்கிட்ட சொன்னார், சார் ஒரு ரியாலிட்டியும் ஃபிக்ஷனும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களை அந்த படம் பார்த்த மாதிரி தெரியல சார், நீ உங்கள் 2 பேரையும் அப்படி நேரில் பார்க்குற மாதிரி தான் சொன்னார். அதுக்கு டாக்டர் ராஜேஷ் சொன்னார். நானும் சாட்சி. ஏன்னா லொக்கேஷன் அவங்க 2 பேரும் இதே மாதிரி தான் பேசிட்டாங்க. என்னப்பா இப்படி தான் சவுண்ட்லேயே. அது அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். அந்த சவுண்ட் அவங்களுக்கு தான் அந்த உள்ளர்த்தம் தெரியும். வந்தியாம
இப்படியே போகுது. அப்படியே படத்துலேயும் அப்படி தான் இருந்தது. நானும் டேரக்டரை கேட்டேன், இது என்ன சார் இது அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரியா இருக்குது. ஆமாம் நான் லொக்கேஷனில் பார்த்தேன், சரி இதே மாதிரியே பண்ணிடலான்னு பண்ணேன். டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கேட்டே ஆகணும். லோகேஷ் கனகராஜ் அவருடைய 4வது தொடர் வெற்றி படத்தை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. செட்டில் எப்படி ஒர்க் பண்ணுவாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்? அவருக்கு என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை எங்ககிட்ட சொல்லிட்டார் முன்னாடி. இப்போ சார் வரதுக்கு முன்னாடியே, சார் இதெல்லாம் எதிர்பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். நம்ம அதை ரிஹர்சல் பண்ணும்போதே அவர் பார்த்து அதே மாதிரி ஓகேன்னு 2வது செக்கிங்லாம் இல்லை. பெரும்பாலும் ஓகேன்னா ஓகே, செக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி எதுவுமே நான் அவர்கிட்ட பார்க்கல. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க லொக்கேஷனில், 1000 பேர் 500 பேர் இருக்காங்க. சிங்கிள் கமாண்டில் போகுது. அந்த கமாண்ட் ரொம்ப முக்கியம். அவர் வந்து அதை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணார். ஃபேண்டாஸ்டிக். இதே மாதிரி இம்பாக்ட்ஃபுல் ரோல்ஸில் உங்களை எப்போதுமே நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ பண்ண கலைஞர் டிவிக்கு எனக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. இந்த வரிசையில் we've got ஸ்ரீ, சத்யன் அண்ட் ஜாஃபர். ஃபர்ஸ்ட் விக்ரம் படம் இவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், எங்கே போனாலும் இந்த படத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. உங்ககிட்ட எந்த மாதிரியான பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. And how happy are you with this success? Hi, I'm Satish. I'm so happy to be a small part of this film. Though Lokesh is my very good friend, so I have long travel with him, master idinalo. He's so grounded still. Ivlo peri hitnalo, he's very grounded and such a good human being. ஒரு யங்கான மாசான ஒரு ட்ரையோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் அக்ளைம் ஃபீட்பேக் அதெல்லாம் தாண்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க ஜாஃபர். எவ்வளோ விசில் அடிச்சாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க? அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே 4-5 வாட்டி போய் பார்த்தோம். Wow. ஏன்னா என்னோட தியேட்டராக ஃபஸ்ட்டு படம் இதுதான் வருது. ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். எல்லா தேட்டரில் ஒரு வைப் இருக்கும். ஸோ எல்லா தேட்டர்லையும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் 4-5 ஷோ பார்த்தோம். பேசிக்லி ஐம் ஃப்ரம் டெலிவிஷன். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இன் டெலிவிஷன். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். when it comes to மூவிஸ் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது இந்த படம் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி அ மைல் ஸ்டோன் எங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட் ஆஃப் இட் அப்படின்றதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் லோகேஷ் சார்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார். அது என்டையர் க்ரூவுக்கும், டேரக்டர் சாருக்கும், கமல் சாருக்கும், மகேந்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சதீஷ் டெலாஸ், விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின் எக்ஸ்டர்னலாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கு, இன்டர்னலாக நீங்கள் எவ்வளோ மாறி இருக்கீங்க? ஒரு வாட்டி நானும் அம்மா மட்டும் போயிட்டு இருந்தோம் காரில். ஸோ அப்போது ஒரு நைட் போலீஸ் செக்கிங் இருந்தாங்க. ஸோ அப்போ ட்ரங்கன் டிரைவிக்காக செக்கிங் பண்ணுவாங்களா, அப்போ வந்துட்டு அம்மா இருந்தாங்க பக்கத்தில். ஸ்டில் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு வந்தார். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் விக்ரம் படத்தில் நடிச்சிருக்கீங்களேன்னாரு. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். நான் அப்புறம் அப்பா நல்ல வேலை. அப்போ ஷுவராக செக் பண்ண. ஆமாம் அப்பா அம்மா அப்புறம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைமு ஒருத்தன் கூப்பிட்டு உன்னை கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அம்மா இருக்கும்போது நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஜாஃபர், அதே கேள்வி தான் உங்ககிட்டயும். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹலோ என் பேர் ஜாஃபர்னு ஒரு தடவை சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருந்துச்சு படத்தில். இல்லை இல்லை, அது வந்து தேனீஸ்வர் சார் டப் பண்ணார். ஸோ இன்னும் ஆனால் உங்கள் கொஞ்சம் வாய்ஸும் அப்படி தான் இருக்குது, பேஸாக தான் இருக்குது. ஆனால் அது பத்தலை. பத்தலை நான் வெரி வேணும் எதிர்பார்த்துருக்கேன். வெப் சீரிஸில் அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ லோகேஷ் வந்து எனக்கு அந்த வயசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை கடத்திட்டு வந்துலாம் டப் பண்ணாங்க. எனக்கு இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் லோகேஷ் நான் கொடுத்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எல்லாரு கூடயும் ரவுண்டு வந்துடுவேன். இருக்க 4 பேர் கூடயும் நான் ரவுண்டு வருவேன். ஸோ அதெல்லாம் நான் எதிர்பார்த்ததில்லை. நான் எதிர்பார்த்து வந்தது வேறு. ஸோ டான்ஸு கொரியோகிராஃபி இது எனக்கு ஐடியாவே இல்லை. நான் பிஹைண்ட் த கேமரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி என் வாழ்க்கை மாறும்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. ஜாஃபர், நீங்கள் சொன்னீங்க படத்தில் எல்லாரும் கூட ஒரு ரவுண்ட் வந்துட்டேன்னு சொன்னீங்க. என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அந்த கடைசி மூமெண்ட் வித் உலகநாயகன் அவர்கள் எவ்வளோ என் வயிறு எப்படி கலக்குச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? ஆமாம் ஆமாம். அந்த சீனை முடிஞ்சு லோகேஷ் நடந்து போகும்போது சொன்னேன் இந்த மாதிரி. ஆனால் ஏன்னு தெரியலனா எனக்கு வயிறுலாம் கலக்காது, நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன். ஆனால் என்ன தெரியல வயிறு கலக்குது அப்படின்னு. அவர் வந்து தோளில் கை போட்டு எனக்கு 85 நாள் இதான் நடக்குது அப்படின்னாரு. ஓகே நான் டன். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டார். இதே மாதிரி நிறைய படங்களில் நாங்கள் வந்து உங்களை தொடர்ந்து பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ கலைஞர் டிவி.